சிறப்பிதில் வெளியிட்டு வருவேன். இந்த புத்தகத்தை வேண்டி கௌரவிக்கிறதுக்காக நான் 3 பேரை மாத்திரம் இங்கே அழைக்கின்றேன். நீண்ட காலமாக 35 வருடங்களுக்கு மேலாக ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் விளம்பரம் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் மாமா எனக்கு மிக நெருக்கமான சொல்லும். காலையில் அவர் பத்திரிகை நடத்துவது இவ்வளவு சிரமமான காரியம் என்றது ரவியை பற்றி பேசியே இதையாமல் தான் வந்தது. அவை ராமா இப்போ கேட்டாலும் எல்லாம் கூட விட்டுலன்னு செல்வம்னு சொல்லுவார். 25 வருஷமாக அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். அது விட முடியாது. ராமா 2வது புஷ்பராஜான் அவர் சின்ன பையன். இவர் அப்பா தான் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. எனக்கு பக்கத்து வீடு சிறுவேலை அவருடைய அடி கூட வேண்டி இருக்கு. அவர் இவர்கள் இங்கே இவரெல்லாம் இங்கே நல்லா இருக்கிறார்கள். எந்த ஊரில் நினைவுக்காக புஷ்பராஜனை அவசரம் வந்தவர் அவருக்கு வடமாகாண நிபுணராக இருந்தவர், ஒரு அரசியல் இருந்தவர். இந்த 3 பேரை இந்த புத்தகத்தை வேண்டும்படி அன்புடன் அழைக்கிறேன். அறிமுகத்தை செய்து அவைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால், முக்கிய அல்ல, ஒரு விசேஷமான விஷயம் என்றால், அவர் ஒரு கட்டுரையை சுட்டிக்காட்டினார். அந்த கொள்கை ரீதியாக முரண்பட்டு விட்டு அடுத்த நாள் பர்சனலாக அதை எடுக்கிறவன் அது நான் அந்த கட்டுரையை வாசித்து முதல் அதைத்தான் நினைத்தேன். கொள்கை அல்லது கருத்து ரீதியான முரண்பாடுகளுக்காக தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ குரோதமோ கொள்ளக்கூடாது. அதுங்களுக்கு மீடியாவிலே சொல்லித் தருகின்ற விஷயம். நீங்கள் எப்பொழுதும் ஒளியாக நிற்க வேண்டும், அதுக்கு உணர்ச்சி பூர்வமாக அந்த விஷயத்தை நான் பார்த்துவிட்டு அது இவர் ஒரு நல்ல மனிதராகத்தான் இருக்க வேண்டும் என்று யோசித்து அதையே அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். அடுத்து ஒரு நூல் அறிமுகம். நவம் அவர்களுடைய சஞ்சிகையின் 61ஆம் 62ஆம் இதழ்களின் விமர்சனம் செய்வதற்கு டொரண்டோவில் இலக்கியம், நாடகம், ஊடகம் மற்றும் தமிழ் மொழி துறையில் அயராது ஈடுபட்டு சேவை செய்து வருபவரும் டொரண்டோவில் வழியான மிக முக்கிய இலக்கிய சஞ்சிகையான 4வது பரிமாணத்தின் ஆசிரியருமான கானா நவம் அவர்களை இப்பொழுது இங்கே பேச அழைக்கிறேன். என்னுடைய 2012ஆம் ஆண்டு காலம் சஞ்சிகையின் 40வது இதழ் குறித்தும் 2024ஆம் ஆண்டு அதன் 60வது இதழ் குறித்தும் பேசும் வாய்ப்பினை காலம் செல்வம் எனக்கு தந்திருந்தார். இன்று அதன் 61ஆம் 62ஆம் இதழ் குறித்தும் பேசும் வாய்ப்பினையும் தந்திருக்கின்றார். என் மீதான நம்பிக்கையின் நட்பின் அடையாளமாகும். எனது உடல்நிலையை மனத்தில் கொண்டு இதுல இருக்கிற கட்டுரைகளை பற்றி மட்டும் உங்களோட கருத்துக்களை சொன்னால் போதும். அதனுடைய ஒருவித சிநேகபூர்வமான சலுகையுடன் இந்த வாய்ப்பினை எனக்கு அவர் தந்திருக்கின்றார். இந்த இதழில் மொத்தம் 9 கட்டுரைகளும் 2 நூல் பார்வைகளும் இடம்பெற்றுள்ளன. நொஹ்மான் சுரப்பிதழ் அகதியை தவிர்த்து 9 கட்டுரைகளும் 2 நூல் பார்வைகளும் இடம்பெற்றுள்ளன. அவை அனைத்தையும் பற்றி விரிவாக கருத்து கூறுவதற்கு எனக்கு தரப்பட்ட காலக்கெடு கை கொடுக்காது. அந்த வகையில் அவற்றுள் சிலவற்றையாவது மிக மிக சிக்கனமாக அறிமுகப்படுத்தி வைக்க நான் நினைக்கின்றேன். முதலாவதாக முனைவர் பால சிவகடாட்சம் எழுதிய ஆடு ஏன் பலிக்கடா ஆனது என்ற தலைப்பிலான கட்டுரை.
ஆட்டுக்கடா வெட்டி கடவுளுக்கு படையல் செய்யும் சடங்கு தமிழர்களுக்கு புதியது அல்ல. இது சங்க காலத்தில் இருந்தே நடத்தப்பட்டு வரும் ஒரு சடங்கு. தமிழ்நாடு, இலங்கை மற்றும் தமிழர் வாழும் பல நாடுகளில் உள்ள கருப்பசாமி, ஐயனார், முனீஸ்வரன், காளி, மாரியம்மன், வைரவர் கோயில்களில் ஆடு பலியிடும் வழக்கம் மிக சமீப காலம் வரை இருந்து வந்துள்ளது. பொதுவாக இறைச்சிக்கு பயன்படும் கிடா ஆட்டுக்கு பலிக்கிடா என்ற பெயர் உண்டு. பலிச்சடங்குகளுடன் சத்துணவியல், பொருளியல், சமூகவியல் அடிப்படையிலும் மிகுந்த பெருமதிமிக்க விலங்காக ஆடுகள் விளங்குகின்றன. பால், இறைச்சி, நார்ச்சத்து, தோல் என்பவற்றுக்கு மேலாக ஏழை எளிய மக்களின் மிக மலிவான விருதுபசார உணவாகவும் பயன்படுகின்றமை போன்ற பல்வேறு காரணிகளாலேயே ஆடு பலிக்கடா ஆனது என கூறப்படுகின்றது. மேலும் உயிர்களை எவ்வாறெல்லாம் தனது தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்று சிந்தித்து முடிவெடுக்கும் மனித இனத்தின் அப்பட்டமான சுயநலத்திற்கு சான்றாக நிற்பதும் இந்த ஆட்டுக்கடா தான் என்பதையும் கட்டுரை ஆசிரியர் இதில் சுட்டிக்காட்டுகின்றார். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்றும், கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க என்றும், கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் என்றும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றும், வாழையடி வாழையாக அறத்தை தட்டி காத்து வந்த நாங்கள் காலில் ஓர் பாவி, கழுத்தில் இன்னொரு பாவி, கோலி இழுக்க கொடும் பாவி வெட்டினானே என்று தங்கத்தாத்தா சோமசுந்தர புலவரை அறம்பாட வைத்த அற்ப ஜீவராசிகளானோம் என நாம் எண்ணி வருந்தும் வகையில் எமது மனச்சாட்சியை சீண்டி செல்லும் இக்கட்டுரை அனைவரும் நிச்சயமாக படித்து பார்க்க வேண்டிய ஒன்றாகும். அடுத்து இந்த இதழில் சோபாசக்தியின் எழுதும் கதை என்ற தலைப்பிலான ஒரு கட்டுரை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. தம்முடைய வாழ்க்கையை வடிவமைப்பதிலும் தமக்கான வாழ்க்கை அறங்களை வகுத்தளிப்பதிலும் இலக்கியத்திற்கு முதன்மை பங்கு உண்டென்று கூறும் சோபாசக்தி, இலக்கிய அறிதலுக்கு இலக்கியம் குறித்த ஆரோக்கியமான உரையாடல்கள் முக்கியமானவை என இக்கட்டுரையில் வலியுறுத்துகின்றார். ஆயிரம் முகநூல் உருட்டல்களை விட ஒரே ஒரு நிதானமான உரையாடல் சாலை சிறந்தது. எழுத்தில் வீணான வீம்பான போர் கூடவே கூடாது என்னும் திட்டவட்டமான கருத்தினை கொண்டவர் சோபாசக்தி. இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தருணங்களில் சிறை கொடுமைகளில் இருந்து இந்த இலக்கிய கனவுகளே தம்மை ஆற்றுப்படுத்தியதாகவும் இக்கட்டுரையில் அவர் கூறுகின்றார். அதேவேளை பாரிஸ் நகர வாழ்வில் கிடைக்கப்பெற்ற அரசியல் சமூக அனுபவங்களை அளவிறந்த சோகத்துடனும் தமக்கே உரிய நகைச்சுவை கலந்த நடையிலும் சித்தரிக்கின்ற போது புலம்பெயர் இலக்கிய சூழலில் குட்டி இலக்கிய பீடங்களும் அரை குறை அரசியல் ஞானிகளும் கோலோச்சிய காலங்கள் அவை என அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் இலங்கை இந்திய சமூகங்களை வர்க்க சமூகங்கள் என வரையறுப்பதை காட்டிலும் சாதிய சமூகங்கள் என வரையறுப்பதே சரியானது என நம்புவரான சோபாசக்தி, ஈழத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இந்த சாதியம் என்பது சுவாலை என்று இன்னமும் கனன்று கொண்டிருக்கும் ஒரு தணல் நெருப்பு, அது அணைந்து போன நெருப்பல்ல எனும் அபிப்பிராயம் உடையவர். சாதியத்தின் பாரத்தை, வலியை, இழிவை அடக்கப்பட்டவன் அல்லாத ஒருவனால் எதிர்வு கூறவும் முடியாது, உணரவும் முடியாது. சைலன்சர் துப்பாக்கியில் ஸ்னைப்பர் பூட்டப்பட்டு அதிலிருந்து லேசர் குண்டு சுடப்பது விடுவது போல சத்தம் இல்லாமல் சாதிய தாக்குதல் நெருப்பை கொண்டு வரும் என்று போர்க்கால மொழியில் ஒருமுறை கூறிய துணிச்சலாளர் சோபாசக்தி. இவரது எழுதும் கலையனும் சிந்தனையை தூண்டும் இக்கட்டுரையானது
காலம் இதழுக்கு கனதி தரும் ஒரு வலுவான கட்டுரையாக வந்தமைந்துள்ளது. அடுத்து இளங்கோவின் இசை அழைத்து செல்லும் பாதைகள். இளங்கோ எனக்கு பிடித்தமான திறமையும் தேடலும் மிக்க இளம் தலைமுறை எழுத்தாளர். அவரிடம் இயல்பாகவே காணப்படும் சுய விமர்சனமும் எள்ளலும் அங்கதமும் அலாதியானவை. மனதுக்கு சற்றேனும் ஓப்பில்லாத விடயங்களை கூட வாசகரது மனக்குளத்தில் நாசூக்காக விட்டறிந்து சட்டென விலகி சென்றுவிட இவை அவருக்கு உதவுகின்றன. அலுப்பு சலுப்பின்றி இவரது கதைகள் கட்டுரைகளை ஒரே மூச்சில் படித்து முடிக்க வேண்டும் என்ற உந்துதலையும் இவைகளே நமக்கு தருகின்றன. இக்கட்டுரையில் முக்கியமாக 2 அம்சங்களை அவர் வலியுறுத்துகின்றார். அவற்றில் ஒன்று தமது 11 வயதுகளில் கேட்ட இயக்க பாடல்கள் ஏற்படுத்திய தாக்கங்களும் பாதிப்புகளும் பற்றியது. இரண்டாவது, ஒரு கலைஞன் அல்லது படைப்பாளி தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை இழைக்க நேரிடுகையில் அதை பெருமனதோடு ஒப்புக்கொள்ள வேண்டியதன் அவசியம் அல்லது முக்கியத்துவம் பற்றியது. ஒருவர் தனது படைப்பில் எவ்வளவு மேன்மை உடையவராக இருப்பினும் அப்படைப்பு உருவாக்கத்தில் வந்து சேரக்கூடிய பலவீனமான தருணங்களையும் ஒப்புக்கொள்வது உன்னதமானது என்பேன் என இளங்கோ கூறுகின்றார். இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடும் போது தாம் விட்ட பிழையொன்றை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதன் மூலம் இளையராஜா ஒரு மகத்தான மேன்மகனாக தமது மனதில் உயர்ந்திருப்பதை உதாரணமாக சுட்டிக்காட்டும் இளங்கோ, தவறுகளே இல்லாமல் மேன்மையான கலைகளோ கலைஞர்களோ இல்லை. கலையில் மட்டுமில்லாது தனிப்பட்ட வாழ்விலும் எப்போதும் பிறரை காயப்படுத்தக்கூடிய சமூக விலங்காகத்தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் மனமு வந்து நம் தவறுகளுக்கு பொறுப்பேற்பதன் மூலம் தவறு இழைக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்குவது மட்டுமில்லை, நம் நெஞ்சை அடைத்துக் கொண்டிருக்கும் பெரும் பாரங்களிலிருந்தும் விடுதலை அடைய முடியும். அதுவே நம்மை மேன்மக்களாக ஆக்குகின்றது என கூறும் இளங்கோ தமது கட்டுரையை இவ்வாறு முடித்து வைக்கின்றார். ஒரு காலத்தில் நமக்கு நெருக்கமாக இருந்தவர்களிடமும் நம்மை நெகிழச் செய்தவர்களிடமும் நாம் இழைத்த தவறுகளை ஒப்புக்கொண்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதும் பிரியத்தின் இன்னொரு வடிவம் அன்றோ. அடுத்து, மரியாதை என்பது பொதுவாக எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். ஆனால் மதிப்பு என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில். இந்த இரண்டையும் ஒரு சேர கிடைக்க பெற்றிருக்கும் நண்பர் விக்னேஸ்வரனின் நினைவு நல்லது எனும் தன் வரலாற்று நூலை பற்றி பேராசிரியர் சின்னத்தம்பி கட்டுரை ஒன்றை இந்த இதழில் எழுதியிருக்கின்றார். காங்கேசன்துறை, கொழும்பு, டொராண்டோ போன்ற பல்வேறு பண்பாட்டு பிரதேசங்களில் வாழ்ந்த விக்கி தாமரை இலை மீதான தண்ணீர் போலவும் பூவோடு சேர்ந்த நார் போலவும் வாழ்ந்து அதில் வெற்றியும் பெற்றிருப்பதாக பேராசிரியர் குறிப்பிடுகின்றார். ஊடகத்துறையில் உயர்கல்வி கற்கும் மாணவர் பலர் கலாநிதி பட்ட ஆய்வேடுகளை தயாரிப்பதற்கு மிகவும் துணை நிற்கக்கூடிய சான்றாதார நூலாக இந்த நினைவு நல்லது என்ற நூல் நிச்சயம் உதவும் என உறுதி கூறி உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். 932 பக்கங்களை கொண்ட இந்த நூலை ஆற அமர இருந்து வாசித்து ஒரு பல்கலைக்கழக பேராசிரியருக்கே உரிய புலமை பாங்கில் உற்று நோக்கி ஈட்டில் உயர் தராதரம் மிக்க சான்று பத்திரம் ஒன்றை அவர் வழங்கியிருக்கின்றார். இதேவேளை நண்பர் விக்னேஸ்வரன் பற்றிய எனது சொந்த அனுபவம் ஒன்றையும் இத்தருணத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளல் பொருத்தம் என நான் நம்புகின்றேன். விக்கியின் அனுமதிக்கிறார். டிவிஐயில் செய்தி ஆசிரியராக நான் பணியாற்றிக் கொண்டிருந்த தருணம் அது. ஒரு நாள் விக்கி என்னை கூப்பிட்டு திடீரென எச்சரிக்கை கடிதம் ஒன்றை கையளித்தார். முதலில் மின்னாமல் முழங்காமல் தலையில் விழுந்த இடி போல இருந்தது எனக்கு. ஏனென்று கேட்டபோது முன்தினம் அந்நாளைய இலங்கை அதிபர் பற்றி
ஒரு தவறான உறுதிப்படுத்தப்படாத செய்தியை நான் எழுதியிருந்தமே காரணம் என அவர் பதிலளித்தார். பொதுவாக பிபிசி, ராய்ட்டர்ஸ், சிபிசி, CNN போன்ற செய்தி ஊடகங்களுக்கு வரும் செய்திகள் தவிர்ந்த ஏனையவற்றின் உண்மைத்துவத்தை உறுதிப்படுத்தும் பொருட்டு பல ஊடக செய்திகளை படித்து பார்த்து உறுதி செய்து கொண்டதன் பின்னரே நாங்கள் செய்தி எழுதி கொடுப்பது வழக்கம். குறிப்பிட்ட அந்த செய்தியோ ஒரே ஒரு தமிழ் ஊடகத்தில் வெளிவந்திருந்த செய்தி. அதனை மட்டுமே ஆதாரமாக வைத்து எழுதிய தவறான செய்தி அது என்பதை நான் ஒப்புக்கொண்டு அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எனது வருத்தத்தை அவரிடம் தெரிவித்திருந்தேன். இந்த நினைவு நல்லது நூல் ஸ்காப்ரோவில் வெளியிடப்பட்ட ஒரு வாரத்திற்குள் தொலைபேசியில் அழைத்து விக்கி என்னிடம் மன்னிப்பு கேட்டார். நான் காரணம் கேட்டபோது டிவிஐயில் செய்தி ஆசிரியராகவும் செய்தி கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் ஆரம்பகால பங்கு பெற்றவராகவும் நீங்கள் செயற்பட்ட தகவல்களை இந்த நூலில் பதிவு செய்ய தவறிவிட்டேன் என கூறி அவர் வருத்தப்பட்டார். நாம் தவறு செய்யும் போது சுட்டி காட்டுவதற்கும் தாம் தவறு செய்யும் போது ஒளிவு மறைவன்றி ஒப்புக்கொள்வதற்கும் ஒருவித மனதைரியமும் நேர்மையும் தேவை. இச்சம்பவங்களால் அவர் பற்றிய எனது மனத்திரை சித்திரம் சிறிதேனும் சிதைந்து போய்விடவில்லை. பதிலாக உண்மையும் நேர்மையும் செம்மையும் செயற்திறனும் நேர்த்தியும் கூடிய ஓர் உயர்ந்த பண்பாளனாக அவர் எனது மனத்திரையில் இடம் பிடித்துக் கொண்டார். இவ்வாறு அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம். இந்த நினைவு நல்லது அதற்கு உகந்த பாடநூல். வாசித்தவர்கள் பாக்கியசாலிகள், வாக்கியவர்கள் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். முடிவாக தற்கொலைகளில் எல்லாம் விலை உயர்ந்த தற்கொலை சஞ்சிகை பத்திரிகை துறையில் தான் இடம்பெற்று வந்திருக்கின்றது என்று இந்திய முன்னணி தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவரான சிதம்பர ரகுநாதன் ஒரு முறை கூறியிருந்தார். ஆரம்ப காலத்தில் உற்சாகமான எழுச்சிகளையும் பின்னர் சென்று தேய்ந்து நலிந்து மெலிந்திடல்களையும் unhonored, unsung and unwept என ஆங்கிலத்தில் கூறப்படுவது போல பாராட்டுவாரின்றி, கவனிப்பாரின்றி, நினைவு கூறுவாரின்றி மறைந்து போன பலரது கதைகளை தமிழ் சஞ்சிகைகளின் வரலாறு ஒரு புறம் கொண்டிருந்தது. அதேவேளை ஏற்கனவே தெரிந்து கொண்டே கடினமான பாதையை தேர்ந்தெடுத்து குன்றாத ஊக்கத்தோடும் குறையாத தன்னம்பிக்கையோடும் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தோடும் செயற்பட்டு வெற்றி பெற்ற சிலரது கதைகளையும் தமிழ் சஞ்சிகைகளின் வரலாறு மறுபுறம் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக காலம் என்ற சஞ்சிகையின் ஆசிரியர் பணியை இற்றவரை வெற்றிகரமாக நிறைவேற்றி வரும் நண்பர் செல்வம் போன்றோரை பின்னியதற்கு உதாரணங்களாக கொள்ளலாம். தனிமரமாய் தோற்றம் பெற்று தோள் கொடுத்து உதவி நிற்கும் சில தோழமைகளோடு இன்று தோப்பாய் வளர்ந்திருக்கும் காலம் என்ற இந்த சஞ்சிகைக்கு மட்டும் இந்த வியத்தகு சாதனைகள் எப்படி சாத்தியமாயின? வித்தியாசமாக நினைக்கவும் செயல்படவும் துணிச்சல் பெற்ற மனிதர்களால் தான் மனித முன்னேற்றம் சாத்தியமாகின்றது என்பதை நன்கு உணர்ந்த, கைகளை துண்டித்தாலும் தலையை தரைத்தாலும் நிழல் தரும் நோக்குடன் மீண்டும் மீண்டும் துளித்து படர்ந்து வளரும் ஆலமரம் போல செயற்பட வல்ல செல்வம் போன்றவர்களால் தான் இச்சாதனைகள் சாத்தியமாகின்றன. சுமார் 15 வருடங்களுக்கு முன்னர் ஓர் இலக்கியக்காரனாக இருப்பது வரமா சாபமா என்ற தலைப்புடன் செல்வம் வழங்கிய நேர்காணல் ஒன்று நண்பர் தேவகாந்தனின் கூர் இறுதியில் வெளிவந்திருந்தது. இந்த நேர்காணல் முழுவதும் தமது பலன்களையும் பலவீனங்களையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் சாதனைகளையும் வேதனைகளையும் ஒளிவு மறைவன்றி சொல்லி செல்கின்றார் செல்வம். பெரும் எடுப்புடன் கூடிய இலக்கிய பாசாங்கோ வந்தாவோ இன்றி தனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் செல்வத்தின் நேர்காணல் முழுவதும் ஒரு ஏழை எழுத்தாளனுக்குரிய, ஒரு பஞ்சைப்பட்ட பத்திரிகையாளனுக்குரிய, ஒரு வெகுளித்தனமான வெளியீட்டாளனுக்குரிய மெல்லிய சோகம் ஊறி கிடந்ததை என்னால் உணர முடிந்தது.
தான் சார்ந்திருந்த தன்னை சூழ்ந்திருந்த சமூகத்தின் அநீதிகள் அவரது இலகிய மனதில் ஏற்படுத்திய காயங்களும் வடுக்களுமே பிற்காலத்தில் அவரை ஓர் இலக்கியக்காரனாக ஆக்கியிருக்கின்றன என்பதை அவரது நேர்காணலில் இருந்து ஊகிக்க முடிந்தது. உண்மையில் சராசரி யாழ்ப்பாண மனிதன் ஒருவனது சமூக பின்புலம், புலம்பெயர்வு, அகதி வாழ்வு, குடும்ப வாழ்வு, இரசனை வாழ்வு, இலக்கிய நாட்டம், சமூக ஊடாட்டம், இன்ப துன்பம் ஏற்ற இறக்கங்களை எளிமையாக நேர்மையாக கூறும் கதையொன்றை படித்த அனுபவத்தை இந்த நேர்காணல் எனக்கு தந்தது. இலக்கிய வேலைகளை நான் பெற்ற மன்னிக்க வேண்டும், இலக்கிய வேலைகளால் நான் பெற்ற அனுபவம் நிறைய. இலக்கியத்தின் தீவிர பக்கத்தில் இயங்குகிறேன். ஆனால் வெளியிலும் மதிப்பில்லை, வீட்டிலும் மதிப்பில்லை. ஆனால் வெளியிலும் மதிப்பில்லை, வீட்டிலும் மதிப்பில்லை. நல்லதாகவோ கெட்டதாகவோ ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு அறிமுகமாக இருக்கின்றேன், அவ்வளவுதான் என கூறி முடிக்கும் இந்த நேர்காணலானது படிப்பவர்களின் மனதை பெரிதும் உறுத்தவல்ல, வருத்தவல்ல அவரது உண்மை வாக்குமூலங்களுக்கான ஒரு சின்ன உதாரணம். செல்வத்தின் புத்தக சுமிப்பில் எத்தனையோ புத்தகங்கள் இன்னும் கைப்படாமல் கண்ணி கழியாமல் காத்து கிடக்கின்றன. அவற்றுக்கு நாம் கை கொடுப்பது அவருக்கு நன்மை, நமக்கு கிடைப்பதோ அளவர பெற நன்மை. உலக மகாகவி ஷேக்ஸ்பியர் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை தழுவிக்கொள்ள இருந்த தருணத்தில் தனது காதலிக்கென ஒரு கவிதையை எழுதி அனுப்பி வைத்தாராம். அதன் இறுதியில் இப்படி ஒரு வரியையும் இணைத்துக் கொண்டாராம். So long as men can breathe and eyes can see, so long lives this, and this gives life to thee. Let me repeat that. So long as men can breathe and eyes can see, so long lives this, and this gives life to thee. மனித இனம் வாழும் வரை இக்கவிதையும் வாழும், இக்கவிதை வாழும் வரையும் நீயும் வாழ்வாய் என்பதே அதன் சாராம்சம். அதே போல மனித இனம் வாழும் வரை தமிழும் வாழும், தமிழ் வாழும் வரை காலமும் வாழும், காலம் வாழும் வரை நீங்களும் வாழ்வீர்கள் என அவரை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.